இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேஷன் ஃப்ரூட்டோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பழத்தோட தமிழ் பெயர் பாசிப்பழம், இங்கிலீஷில் பேஷன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இதோட இயற்பியல் பெயர் அப்படின்னா பாசிஃப்ளோரா அப்படிங்கிற ஒரு பேர் தான் இதோட பேர். இது எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா அங்கெல்லாம் இருக்குது. அதோட நம்ம இந்தியாவிலையும் இருக்குது. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த பழத்துலையும். இந்த பழத்தில் வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி மற்றும் நார்ச்சத்து இது எல்லாமே இதில் வந்துட்டு அவ்வளோ நிறைஞ்சிருக்குது. இப்போலாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது கம்மியாகிருது. ஆனால் இந்த பழத்தில் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. அது இல்லாமல் செரிமான மண்டலத்தை வந்துட்டு நல்லா சீராக வச்சுக்கிறதுக்கும், இதயம் மற்றும் மற்ற செயல்பாடுகள் எல்லாத்தையும், ரத்த அழுத்தம் எல்லாத்தையும் வந்துட்டு சரிசமமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பழம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் இப்போ இருக்குன்னு. இதை வந்துட்டு நம்ம டெய்லி ஒரு 2 பழம் சாப்பிட்டோம்னா உண்மையிலே நம்ம உடம்புக்கு ஹெல்த்தாக நல்லாவே இருக்கும். இந்த மேலே இருக்க சதை வந்துட்டு உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும். உள்ளே இருக்க விதையை நம்ம கடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா லைட்டாக புளிப்பு சுவை இருக்கும். இனிப்பு புளிப்பு ரெண்டுமே மிக்சிங் ஆன மாதிரி தான் இருக்கும். நம்ம விதையில தான் வந்துட்டு முக்கால்வாசி பெனிஃபிட்டே இருக்குது. அதில் தான் விட்டமின் ஏ, விட்டமின் சி எல்லா பெனிஃபிட்டும் அந்த இதில் தான் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம சாப்பிடும்போது அந்த விதையை கடிச்சு மென்று சாப்பிட்றது தான் நல்லது. நம்ம இனிப்பு டேஸ்ட்டுக்காக வேண்டி அப்படியே கடிக்காமல் சாப்பிட்டோம்னா அதில் எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. உங்களுக்கும் இந்த பழம் வேணும்னா நம்மள்ட்ட ஆர்டர் பண்ணலாம். மினிமம் 2 கிலோவிலேருந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.